கிளம்புது எமர்ஜென்சி முழுக்க தேடுறா, எமர்ஜென்சியில் இல்லாமல் வெளியே வெளியே போட்டு வச்சுருக்காங்க. இல்லை சார் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலையாண்ணா? இல்லை சார் ஆனார வெளில டெத் ஆகிட்டாரு அப்படின்னாங்க. பையன் எங்கே போனார்? பையன் மார்னிங் கிளம்பினார் 4:30க்கு. 4:30 கிளம்பி போயிட்டு வரட்டோம். அப்புறமா ஒரு 7:30க்கு ஃபோன் வந்தது. அங்கே யாரும் ஆர்கனைஸ் பண்ணாங்க யாரும் தெரியல. அவங்கள்ட்ட வந்தது இந்தமாரி அவர் கொலாப்ஸ் ஆகிட்டு விழுந்துட்டார், தாடியில் அடிபட்டிருக்கு, நாங்கள் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்து வெங்கடேஸ்வராவில் வந்து அவங்க ப்ரைவேட்னால எடுத்துக்க மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லி ராயப்பேட்டா கூட்டின்னு போயிடுங்கன்ட்டாங்க. இதுதான் எனக்கு வந்த மெசேஜ், ராயப்பேட்டாவுக்கு வாங்கன்னு. திரும்ப நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஆர்கனைசிங்கில் தான் இருந்தாங்க யாரோ 2 பேர். இல்லை சார் வாங்க, நீங்கள் வாங்க, பல்ஸு தான் கம்மியாக இருக்குன்னாங்க. இதுதான் எனக்கு வந்த மெசேஜ், பல்ஸு கம்மியாக இருக்குன்ட்டு தான். அப்புறம் ராயப்பேட்டா இதுக்கு நானும் என் ஒய்ஃபும் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். கிளம்புது எமர்ஜென்சி முழுக்க தேடுறா, எமர்ஜென்சியில் இல்லாமல் வெளியே போட்டு வச்சுருக்காங்க. வெளியே வச்சுருந்தாங்க. என்ன சார் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலையாண்ணா? இல்லை சார் ஆனார வெளில டெத் ஆகிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் யாரோ 2 பேர் தான் இருந்தாங்க ஆர்கனைசிங்கில். இந்த மற்றவங்க யாரும் எனக்கு தெரில. அவங்க அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. நானே என் ஒய்ஃபும் கொண்டு வந்து இங்கே மாச்சரில் விட்டோம். வேறு யாரும் வரல. அப்புறம் தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க. என் பிரதர் தான் அவர் வந்தாங்க. திரும்ப இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனோம் J4ல். அவங்க வந்து நிறைய டீட்டெயிலெலாம் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்தோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் தருவோம், ஃபுட்டேஜில் வந்து அவரே இந்த மாதிரி இருக்குன்னாங்க. சரி ஓகே, அதுதான் வந்தவங்க 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க, சேர்த்துட்டோம், கொண்டு வந்தாங்க. எத்தனை கிலோமீட்டர் சார் அது 21 கிலோமீட்டர் போல் இருக்குது. அதெல்லாம் இவன் 18 கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் முடியலன்னு நின்றுருக்கலாம், அப்படியே ரன் ஆகி போயிருக்கான். ஏதோ இந்துஸ்தான் ஏதோ போல் இருக்குது, ஏதோ ஒரு இது. அதுதான் அவங்கள தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா சார் ஃபுட்டேஜில் எப்படி? ஃபுட்டேஜில் எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் நார்மலாக தர மாதிரி தரு. கீழே விழுந்து முன்னாடி மட்டும் அடிபட்டுருக்கோம். இல்லை பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்ததாக சொன்னாங்க. ஆமாம், அதான் இப்போ தான் தலையெடுக்கிறதா ஏதோ சொல்லி. ஆக்சுவலாக பாம்பேயில் இருந்தோம். பாம்பேலேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் கேரியர். மேரேஜுக்கு பார்த்துட்டு இருந்தோம். இதில் HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், ஸ்பென்சர் பிளாஸாவில். இப்போ தான் ஜாயின் பண்ணேன், ஜூனில் தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 4 மாதம் ஆச்சு. பர்த்டே இப்போ தான் முடிஞ்சது. இப்போ செப்டம்பர் 9 தான் என் பர்த்டேவே அவனுக்கு. 25 இப்போ ரன்னிங். வேறு என்ன சொல்கிறது, அவன் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான், அந்த ட்ரெக்கிங் போகிறது இதெல்லாம். நமக்கு இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல எனக்கு. ஏற்கனவே மாரத்தான் ஓடி இருக்காரு. எல்லாம் போயிட்டு வருவாங்க, அதெல்லாம் போயிருக்கு. இந்த தடவை தான் இந்த மாதிரி ஆயிருக்கு சோதனை, என்ன பண்ணுறது தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லை சார்? வேறு எது பிரச்சனை இல்லை, எதுவும் கிடையாது. இது போன்ற இந்த இளைஞர்கள் இல்லை, இனிமேல் கொஞ்சம் அவங்கள ஓடுறவங்களோட கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 20ங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களும் முடியலன்னா ஓடக்கூடாது இல்லையா? முடியாமல் ஓடினா கொலப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு பையனை இழந்த ஒரு தந்தையா வேறு இது கூட முன்னாடியே எல்லோரையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு முடியுமா, ஓட முடியுமா, ஃபிட்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு, முடியலன்னா யாராவது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் யாராவது இருக்கணும் கைட்லைன்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு இவர் ஃபிட்டாக இருக்கா இருப்பானா அப்படின்னு. முக்கிய பிரமுகர்கள் தான் அதை தூக்கி வேற வச்சாங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு அதில் நம்ம பையனோட விதி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.